பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்பது குறித்து தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. சதுப்பு நிலத்தை பாதுகாப்பில் இருக்கும் சிக்கல்கள் என்னென்ன என்றும் அதனை தீர்ப்பது எப்படி என்பது பற்றியும் தற்போது பார்க்கலாம். பள்ளிக்கரணை என்றால் குப்பை கொட்டும் இடம் என்ற நிலை மெல்ல மாறி வருகிறது. காரணம், நிலத்தடி நீரை சேமிக்கவும் சுத்தமான நீரை வழங்கவும் வெள்ள காலங்களில் வடிகாலாகவும் பயன்படும் இந்த சதுப்பு நிலத்தை நாடி வலசை வரும் 140க்கும் மேற்பட்ட பறவை இனங்களே. இன்னைக்கு பள்ளிக்கரணையில் வரக்கூடிய பறவைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 144 வகையான பறவைகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கடந்த 7 வருஷமா வனத்துறையோட சேர்ந்து தி நேச்சர் ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு பள்ளிக்கரணை வரக்கூடிய பறவைகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பறவைகள் என்ன பெரிய முக்கியம்னா பறவைகள் தான் ஒரு இயற்கையின் குறியீடு. ஒரு இடத்துல பறவைகள் வருதுன்னா அந்த இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி செழுமையின் அடையாளமாக இருந்த இந்த சதுப்பு நில பகுதி தொடக்கத்தில் 5000 ஹெக்டேராக இருந்த நிலையில் பின்னர் 500 ஹெக்டேராக சுருங்கியது. பின்னர் விழிப்படைந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பறவை ஆர்வலர்களின் முயற்சி மற்றும் அரசின் தலையீட்டால் சதுப்பு நிலத்தின் பரப்பு 690 ஹெக்டேராக அதிகரித்தது. ஆனால் முழு பலன் கிடைக்க போர்க்கால நடவடிக்கை தேவை என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். அந்த பள்ளிக்கரணை சுற்றி ஒரு 31 டேங்க்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது. இது அந்த காலத்தில் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டு அதனுடைய எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே பள்ளிக்கரணைக்கு கடலுக்கு போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த 31 டேங்க்ஸையும் வனத்துறையோடு சேர்ந்து அதை ஒரு ஸ்டடி பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குண்டான ஆக்ஷன் அட்லீஸ்ட் சவுத் சைட், அது தென் திசையில் இருக்கக்கூடிய டேங்கை மட்டுமாச்சும் எடுத்து இம்மிடியேட்டாக போர்க்கால அடிப்படையில் எடுத்து அதை சரி பண்ணி ஒரு நீண்ட நாள் திட்டமாக அறிவிச்சாங்கன்னா பள்ளிக்கரணையுடைய சஸ்டைனபிலிட்டி கரெக்டாக இருக்கும். பள்ளிக்கரணைக்காக அரசு வழங்கிய சதுப்பு நில பகுதியின் குறுக்கே தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பு காடாக அறிவித்தால் மட்டுமே இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் வேலி அமைக்கவும் வழி ஏற்படும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் கருத்து. பள்ளிக்கரணை காப்பாற்றப்பட்டால் எல்லாருக்கும் உகந்தது. இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு சரியான இடம். இந்த வருங்காலங்களில் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸை பார்க்க முடியாது. இட் வில் பி அ லைவ் பயாலஜிக்கல் கிளாஸ் ரூம் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன். ஸோ அந்த நோக்கத்தில் செயல்படணும். இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில பண்ணுறாங்கன்னா உடனே தே ஷுட் ரெகக்னைஸ். அதே நேரத்தில் பிடபிள்யூடியில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஷுட் ரெகக்னைஸ். இது ஒரு ஹப்புக்குள்ளே இருக்கிறோம், ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்தனை செஞ்சு 2-3 ஆய்வுகளுக்கு பிறகு அதை செய்யணும். இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட வனத்துறை அலுவலரிடம் கேட்டபோது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பு காடாக அறிவிக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் சண்முகத்திடம் கேட்டபோது அரசின் பரிசீலனைக்காக காத்திருப்பதாகவும் உரிய அறிவிப்பிற்கு பிறகு நிலம் அளவீடு செய்யப்பட்டு வேலி அமைக்கப்படும் என்றும் பதிலளித்தார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்பதில் பல்வேறு துறைகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களுக்கு இங்கு வரும் பறவைகளின் நலனை முன்னிறுத்தி தீர்வு காணப்பட வேண்டும். அது பறவைகளின் நலனுக்கானது மட்டுமல்ல, மனிதர்களின் நலனுக்கானதும் கூட என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் வனிதா பரமசிவம்.